போன வீடியோவோட கண்டினியூஷன் தான். அதாவது அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷனை எப்படி ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். சிம்ப்ளிஃபை எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இதில் 3 டேர்ம்ஸ் இருக்கா, இதை பற்றி ஆட் பண்ணணும், இதை சப்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் செட் ப்ளஸ் 3x மைனஸ் 5y ப்ளஸ் 7z. இந்த மைனஸ் வந்து இந்த 3 டேர்ம்ஸ்க்குமே காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதில் ப்ளஸ் சைன் இருந்தால் மைனஸாக மாறும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். ப்ளஸ் 14 இருக்கா, மைனஸ் 14x மைனஸ் 7y ப்ளஸ் 6z. மைனஸ் 6 வந்து ப்ளஸ் 6ஆக சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேரியபிள்லாம் ஒரு சைடாக கொண்டு வரலாம். எக்ஸு ப்ளஸ் 3x மைனஸ் 14x. ஒய் டேர்மெல்லாம் ஒரு சைடாக கொண்டு வரலாம். என்ன இருக்குது, ப்ளஸ் ஒய் மைனஸ் 5y மைனஸ் 7y. தேர்டு என்ன இருக்குது, மைனஸ் z இருக்குது, 7z இருக்குது, 6z. மைனஸ் z 7z 6z. இதை ஆட் பண்ணும், 3 1 ஆட் பண்ணால் 4x மைனஸ் 14x. நெக்ஸ்ட்டு ஒய்யை பார்ப்போமா. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். இதில் என்ன கிடைக்கும் நமக்கு, மைனஸ் 5 மைனஸ் 7 சேம் சைன் தான் ஆட் பண்ணணும். 7ஐயும் 5 ஆட் பண்ணால் 12. கிரேட்டர் நம்பர் 7, அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கும், மைனஸ் 12y. இங்கே என்ன இருக்குது, இந்த ப்ளஸ் ஒய்யை விட்டுட்டோம்ல, இந்த ப்ளஸ் ஒய். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். 7லேருந்து 1 சப் பண்ணால் 6 ப்ளஸ் 6z. 14லேருந்து 4 சப் பண்ணால் என்ன கிடைக்கும், 10. கிரேட்டர் நம்பர் முன்னாடி மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 10x. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப் பண்ணணும். 11 வருமா, இல்லை கிரேட்டர் நம்பர் என்னது 12, அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கவோ மைனஸ் 11y. நெக்ஸ்ட்டு 6 ஆட் பண்ணால் 12 செட், வேரியபிள் செட்டு. செகண்ட் சம் ஆட் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு பியெல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடுவோம். பி 1 2 3 p ப்ளஸ் பியா. நெக்ஸ்ட்டு மைனஸ் பி ப்ளஸ் பி. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 3 மைனஸ் 4 மைனஸ் 5 10. அப்போ இது எப்படி எழுதணும், 2 3 மைனஸ் 4 மைனஸ் 5 ப்ளஸ் 10. எல்லா டைம் எழுதியாச்சா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டேர்ம்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டேர்ம்ஸ் எழுதியாச்சு. ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் ஆன்சர் தப்பாயிரும். இதில் எத்தனை பி இருக்குது, இந்த ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆயிரும், இந்த ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆயிரும். மீதி வந்து 1 + 1 2p, p + p 2p. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்மு 2 + 3 5 5 + 10 15. ஃபஸ்ட்டு இந்த 3 டேர்ம்ஸையும் எழுதிக்குவோம். 15 மைனஸ் இந்த -4 -5 என்ன கிடைக்கும்னா, இது வந்து சேம் சைனாக இருக்குது, அப்போ ஆட் பண்ணணும். 9 கிரேட்டர் நம்பர் முன்னாடி மைனஸ் இருக்கா, -9 ஈக்குவல் 2p. 15லேருந்து 9 சப் பண்ணணும், 6 கிடைக்கும். அது +6 மைனஸ் 6 பார்க்கணும். கிரேட்டர் நம்பர் முன்னாடி ப்ளஸ் 6, ஆன்சர் 2p + 6. நெக்ஸ்ட் தேர்ட் சம் n + m + இந்த இதில் n எவ்வளோத்தையும் பக்கத்தில் எழுதுகிறோம். n இங்கே n இவ்வளோ தான் n டேர்மா. அப்போது எத்தனை n இருக்குது, 3n தான் இருக்குது. n + n. நெக்ஸ்ட்டு m டேர்ம், இந்த ஒரு m இருக்குது, இந்த ஒரு m, இந்த ஒரு m. அப்போ m 3 தான், 3 டேர்ம்ஸ் தான் m இருக்குது. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் வளர்த்து எழுதுவோமா. என்ன இருக்குது, 1 2 3 4 5. இது எத்தனை 1 2 எத்தனை n இருக்குது, இதில் 1 இருக்குது, இதில் 1 இருக்குது, 1 இருக்குது. 1 + 1 2 2 + 1 3n. அதே மாதிரி 3m + 3 6 10 15. ஆன்சர் 3n + 3m + 15. எய்த் ஒன்
addition of 3mn minus 5mn 8mn and minus 4mn is இதை வந்து ஆட் பண்ணணும். 3mn minus 5mn ஆட் பண்ணணுமா? ஃபஸ்ட் வேரியபிள் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். mn 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 தான் இருக்குது. ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். 3 + 8 ஆட் பண்ண என்னது 11. அப்போ 11mn நெக்ஸ்ட்டு -5 -4 -9mn -5 -4 வந்து -9 தானே. சேம் சைனை வந்து ஆட் பண்ணால் 9 கிரேட்டர் நம்பரு மைனஸ், அதான் -9. 11 - 9 எத்தனை 2 mn வேரியபிள் mn. நெக்ஸ்ட்டு 9th one. When we subtract a from -a we get -aலேருந்து ஏயை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஃப்ரம்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை போடணுமா? -a சப்ராக்ட்னா -a -a இருக்கு. உடனே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. முன்னே 1 இருக்குன்னு அர்த்தமா? அப்போ -1 என்ன பண்ண என்ன வரும்? -2. அப்போ -2a கிடைக்கும். ஆன்சர் என்னது? -2a. நெக்ஸ்ட்டு 10th one. In an expression we can add or subtract only. அதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷனை நம்மளால் ஆட் பண்ண முடியும் இல்லை சப்ராக்ட் பண்ண முடியும்னா அந்த டேர்ம் எப்படியா இருக்கணும்? லைக் டேர்மாக இருந்தால் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். லைக் டேர்ம்னா எக்ஸுன்னா எக்ஸாக தான் இருக்கணும், ஒய்னா ஒய்யாக தான் இருக்கணும், செட்டுன்னா செட்டாக இருக்கணும். வேரியபிள் சேமாக இருந்தால் அது லைக் டேர்ம், வேரியபிள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அன்லைக் டேர்ம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? லைக் டேர்ம். We can add or subtract only லைக் டேர்மாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும் இல்லை சப்ராக்ட் பண்ண முடியும்.